வணிகர் தினத்தன்று மதுரையில் நடைபெறும் மாநாட்டிற்கான பிரச்சார வாகனத்தை சென்னையில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தொடங்கி வைத்தார். 41வது வணிகர் தினத்தை முன்னிட்டு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக மதுரையில் மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்கான பிரச்சார வாகனத்தை சென்னை கே நகரில் உள்ள வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைமை அலுவலகத்தில் விக்ரமராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரையில் நடைபெறவுள்ள விடுதலை முழக்க மாநாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு பிரகடன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிவித்தார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து வணிகர் சங்க பிரதிநிதிகள் உட்பட 5 லட்சம் பேர் பங்கேற்க இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய விக்ரமராஜா, வணிகர் சங்கங்கள் பேரமைப்பு சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கைகளை ஏற்று நாடாளுமன்ற தேர்தல் விதிகளை தளர்த்திய தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். இந்த மாநாட்டில் 5 லட்சம் வணிகர்கள் பங்கேற்கிறார்கள். அனைத்து வரக்கூடிய வணிகர்களுக்கும் சிறப்பான ஏற்பாடு. 50 ஏக்கர் இடப்பரப்பளவிலே அந்த மாநாட்டு பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 5 கால்கோள் விழா நிகழ்ச்சியிலிருந்து மாநாட்டு பணி விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏறக்குறைய 4 தினங்களிலே அந்த மாநாட்டு திடலினை முழுமையாக பார்வையிட இருக்கிறோம். அந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் முழு பாதுகாப்பு, அனைத்து தரப்பு வசதிகளையும் ஏற்படுத்தியிருக்கிறோம்.